ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு பயணம் வித் பர்பஸ். புது நம்பிக்கை, புது உற்சாகம், இதோட இந்த வருஷத்தை ஸ்டார்ட் பண்ணலாமா? புது வருஷம்னு சொல்லும் போதே நம்ம மனசுக்கு வர்ற எண்ணங்கள்லாம் என்ன? இந்த வருஷத்தோட ரெசல்யூஷன் என்ன? நம்மளோட ட்ரீம்ஸ், ஹோப்ஸ், ஆஸ்பிரேஷன்ஸ் எல்லாம் சரி. ஆனால் இதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நம்ம கையில் இருக்க வேண்டியது ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி. அதுக்கு என்ன செய்யலாம்? காலமாக நம்மளோட ஹியூமன் இமேஜினேஷனை கேப்சர் பண்ணி வச்சிருக்கிற அந்த ரெண்டு ப்ரெஷியஸ் மெட்டல்ஸ் உங்களுக்கே தெரியும், கோல்டு அண்ட் சில்வர். கோல்டு அண்ட் சில்வர், இந்த ரெண்டு ப்ரெஷியஸ் மெட்டல்ஸை கேட்ட உடனே உங்களுக்கு என்ன தோணுது? வெட்டிங் ஜுவல்லரி, ஆர்டிஃபேக்ட்ஸ், நம்ம வீட்டில் இருக்கிற டெக்கரேஷனல் ஐட்டம்ஸ், இந்த மாதிரி தான் நம்மளுக்கு தோணும். கோல்டு அண்ட் சில்வர் ஜெனரேஷனல் ஆசெட்ஸாக பார்க்கப்படுது. They carry a lot of emotions from ancient times to the recent trends. குழந்தைங்களுக்கு கொடுக்குற பால் சங்கு, பருப்பு சாதம் ஊட்ட பயன்படுத்துகிற ஸ்பூன், நம்ம தாத்தா பாட்டி சொந்தங்கள் எல்லாம் ஆசையாக நம்ம குட்டி தங்கங்களுக்கு வாங்கி தர்ற முதல் கொலுசு, தேடி தேடி பார்த்து வாங்குற மெட்டி, இது எல்லாமே நம்ம புவர் மேன்ஸ் கோல்டு, சில்வர். அந்த அளவுக்கு அதோட ஷைன் அண்ட் ஸ்பார்க்லிங் நம்ம ஹியூமன் இமேஜினேஷனை கேப்சர் பண்ணி வச்சிருக்கு. இன்னைக்கு நேற்று இல்லைங்க, காலமாக ஃப்ரம் த ஏஜஸ் ஆஃப் கிங்ஸ் அண்ட் குவீன்ஸ் டு டுடேஸ் நியூஸ் ஹெட்லைன்ஸ், அந்த அளவுக்கு ரெண்டு பேரும் ஸ்பாட்லைட்டில் இருந்துகிட்ருக்காங்க. இந்த ரீசெண்ட் இயர்ஸில் சில்வரோட சர்ஜ், அதோட ஸ்பைக் அன்பிலீவபிளாக இருக்குது. உங்களுக்கே தெரியும், எங்கே பார்த்தாலும் சில்வரோட ஸ்பைக் பற்றி பேசிகிட்டே தான் இருக்காங்க. சில்வர் அண்ட் கோல்டு, இது ரெண்டுத்தோட எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ்க்காக மட்டும் நம்ம இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது. இதை வச்சு நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்படி பெட்டர் ஆக்கலாம்? நீங்கள் பிகினராக இருந்தாலும் அல்லது உங்கள் போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் டைவர்சிஃபை பண்ணணும்னு நினைக்கிற ஒரு ஸ்மார்ட் இன்வெஸ்டராக இருந்தாலும், சில்வரோட எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் அதோட ஸ்ட்ராட்டஜி அண்ட் பொட்டென்ஷியலை கிளியராக பார்க்கலாம். ஓகே, உங்ககிட்ட கொஞ்சம் கொஷின்ஸ் கேட்கலாமா? கேளுங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எது பெஸ்ட் ஆப்ஷன், கோல்டா சில்வரா? கோல்டு ஒரு சேஃப் பிளேயர் மாதிரி, ரிஸ்க் கம்மி, ஸ்டெபிலிட்டி ஜாஸ்தி, பெரிய ஸ்விங்ஸ் இல்லை, ஆனால் அதோட க்ரோத்து ஸ்லோ, ஸ்டடி அண்ட் ஸ்டாகர்டாக இருக்கும். லாங் டேர்ம் வெல்த் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கோல்டை ஆப்ட் பண்ணலாம். இன்ஃப்ளேஷன், அன்சர்டனிட்டி, எக்கனாமிக் க்ரைசிஸில் மாட்டும் போது கோல்டு சைலண்ட்டாக சப்போர்ட் பண்ணும். இன்னும் சிம்பிள் வேர்ட்ஸில் சொல்லணுன்னா நம்ம MS தோனி மாதிரி, ஸ்லோ, ஸ்டடி அண்ட் சிம்பிள். சில்வர், இவங்க ஒரு அக்ரெசிவ் பிளேயர், ஃபாஸ்ட் அண்ட் வாலட்டிலிட்டி ஜாஸ்தி, சின்ன கேபிட்டல் இருந்தாலே என்ட்ரி பாசிபிள், மார்க்கெட்டோட ரிட்டர்ன் அன்எக்ஸ்பெக்டட் டைமிங்கில் எக்ஸ்ப்ளோசிவாக இருக்கும். சில்வரை ஹேண்டில் பண்ணுறதுக்கு பொறுமை ரொம்ப முக்கியங்க. எங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்ப்போம், இந்த அக்ரெசிவ் பிளேயர் யாராக இருக்கும்னு. நீங்கள் சேஃப்டி தேடினீங்கன்னா கோல்டு, ஆப்பர்ச்சுனிட்டி தேடினீங்கன்னா சில்வர். ரெண்டுமே வேணும்னா சில்வர் அண்ட் கோல்டு உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்ட் காம்போ. நினச்சி பாருங்கள், நெயில் பைட்டிங் மூமெண்ட்டில் MS தோனியும் நீங்கள் நினைக்கிற அந்த அக்ரெசிவ் பிளேயரும் ஆப்போசிட் டீமில் விளையாடுறாங்க, எப்படி இருக்கும்? ஓகே, கோல்டு ஆல்ரெடி நல்லா போகும்போது எதுக்கு சில்வரை சூஸ் பண்ணணும்? ஒரு நல்ல 4 காரணத்தை என்னாச்சுன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். கண்டிப்பாக, சில்வருக்கு க்ரோத் பொட்டென்ஷியல் அதிகம், கோல்டு ஆல்ரெடி எக்ஸ்பென்சிவ், சில்வர் கம்பேரிட்டிவ்லி லோ. ஸோ சில்வர் கம்மியான ப்ரைஸ்லேருந்து அதிகமாக போகிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். அதனால் அதோட பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸும் அதிகமாக இருக்கும். கோல்ட் இஸ் ஸ்லோ அண்ட் ஸ்டடி, வைல் சில்வர் இஸ் வாலடைல் அண்ட் ஃபாஸ்ட். சில்வர் வெறும் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் இல்லை, இது ஒரு இண்டஸ்ட்ரியல் மெட்டலும் கூட. கோல்டு எப்படி ஒரு ஜுவல்லரியாக இன்வெஸ்ட்மெண்ட்டாக நம்ம பார்க்குறோமோ, சில்வர் இன்வெஸ்ட்மெண்ட், ஜுவல்லரி அண்ட் இண்டஸ்ட்ரியல் டிமாண்டை சாட்டிஸ்ஃபை பண்ணுற ஒரு மெட்டல். எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ், மொபைல் ஃபோன்ஸ், சோலார் பேனல்ஸ், இது எல்லாத்துலேயும் சில்வரோட டிமாண்ட் ரொம்ப அதிகம். இண்டஸ்ட்ரி க்ரோ ஆகும்போது சில்வரோட டிமாண்டும் ஹை ஆகிட்டே இருக்கும். கோல்டுக்கு பெரிய அமௌண்ட் தேவை, சில்வர் ஒரு மிடில் கிளாஸ் மேன் கூட ஆரம்பிக்கலாம். அதான் சொன்னனே, சில்வர் புவர் மேன்ஸ் கோல்டுன்னு. மிடில் கிளாஸ் இன்வெஸ்டருக்கு இது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், இதே மாதிரி இது ஒரு ஸ்டாகர்ட் பையிங். கோல்டு ரிச் மேனோட சேஃப்டியாக இருந்தால் சில்வர் காமன் மேனோட ஆப்பர்ச்சுனிட்டி. முன்னாடி சொன்ன அதே கான்செப்ட் தான். கோல்டுனா ஸ்லோ அண்ட் ஸ்டடி, சில்வர் ஃபாஸ்ட் அண்ட் வாலடைல். ஒரு அசெட் கம்மியாக பெர்ஃபார்ம் பண்ணாலும் இன்னொரு அசெட் கை கொடுக்கும். நம்ம சின்ன வயசில் படித்த அதே கான்செப்ட் தாங்க. எல்லா முட்டையும்
ஒரே பேஸ்கெட்டில் போடவே கூடாது. சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணுறது சேஃபா? சேஃப் தான், ஆனால் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் சரியாக இருக்கணும். ஷார்ட் டேர்மில் ஃபிக்ஸ்ட் ரிட்டர்ன் நம்மளுக்கு சில்வரில் கிடைக்காது. லாங் டேர்மில் தான் ப்ராஃபிட் கிடைக்கும். லாங் டேர்ம்னு நான் இங்கே மென்ஷன் பண்ணுறது 3, 5 or 10 years. ஜுவல்லரி வாங்குறதும் சில்வர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகுமா? கிளியர் ஆன்சர் நோ. ஜுவல்லரியில் மேக்கிங் சார்ஜஸ் இருக்கும். ரீசேல் அப்போ நம்மளுக்கு தான் லாஸ். இன்வெஸ்ட்மெண்ட் சில்வர்னாலே காயின், பார், ETF அண்ட் டிஜிட்டல் சில்வர். டிஜிட்டல் சில்வர்னா உண்மையான சில்வரா? எஸ், டிஜிட்டல் சில்வர்னா உண்மையான சில்வர் தான், ஆனால் ஸ்டோர்டு இன் டிஜிட்டல் ஃபார்மேட். ஃபிசிக்கல் சில்வருக்கே இங்கே உத்தரவாதம் இல்லாதப்போ டிஜிட்டல் சில்வரை எப்படி ஸ்டோர் பண்ணுவாங்க? இது நம்மளுக்கு எப்படி கிடைக்கும், அல்லது நம்ம எப்படி ஹோல்ட் பண்ணுவோம்? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் உங்கள் மனசில் வரும். டிஜிட்டல் சில்வர் இஸ் சில்வர் ஸ்டோர்டு இன் டிஜிட்டல் ஃபார்மேட், அதாவது ஆன்லைனில். ரெக்கக்னைஸ்ட் அண்ட் ட்ரஸ்டட் ஆப்ஸ் லைக் ஜீரோதா, க்ரோ இந்த மாதிரி ஆப்ஸில் போய் டிஜிட்டல் யூனிட்ஸை ஹோல்ட் பண்ணுவீங்க. இதுக்கு ஒரு சூட்டபிள் எக்ஸாம்பிள் கொடுக்கவா? ஏடிஎம்ல கேஷ் இல்லை, ஆனால் பேங்க்கில் மணி இருக்கிற மாதிரி. ஓகே, காயின்ஸ் அண்ட் பார்ஸ்னால் ஃபிசிக்கல் சில்வர்னு தெரியும். டிஜிட்டல் சில்வர் பற்றியும் சொல்லிட்டீங்க. இடிஎஃப்னா என்ன, அதை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா? இடிஎஃப்னா எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட். பேரை கேட்கும்போதே கொஞ்சம் ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக இருக்குன்னு தோணுதா உங்களுக்கு? எக்ஸ்சேஞ்ச், என்எஸ்சி, பிஎஸ்சி மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி பேசுகிறாங்க. ட்ரேடட், செல் ஆர் பை. ஒரு ஃபண்டை நீங்கள் வாங்குறது, விற்கிறது. அண்ட் ஃபண்ட், எல்லா இன்வெஸ்டர்ஸும் சேர்ந்து மணி கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அதை ஒரு ஃபண்டாக எடுத்துகிட்டு போகிறது தான் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட். இங்கே நம்ம பார்க்குறது சில்வர் ETF. சில்வரோட ப்ரைஸஸை மானிட்டர் பண்ணி எந்த ஃபண்டு ட்ரேடிங் பண்ணுதோ, ஜஸ்ட் லைக் ஸ்டாக் மார்க்கெட், அதுக்கு பேர் தான் சில்வர் ETF. ETF சில்வரோட ஷேடோ மாதிரி. சில்வர் மார்க்கெட் ப்ரைஸஸ் ஏறினாலோ இறங்கினாலோ ETF ப்ரைஸஸ் ஏறும் இறங்கும். ஸோ சில்வரோட வேல்யூ ரைட்ஸ் தான் நீங்கள் வாங்குறீங்க. சில்வர் ஒரு டிஜிட்டல் லாக்கரில் ஸ்டோர் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தான் டிமேட் அக்கௌண்ட், டிமெட்டீரியலைஸ்ட் அக்கௌண்ட். இது நீங்கள் ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட், ஷேர்ஸ், ETFs, MFs எல்லாத்தையும் இதில் சேஃபாக ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இது ஷேர் மார்க்கெட் மாதிரி ரிஸ்க்குன்னு சொல்கிறீங்களா? ஷேர் மார்க்கெட் மாதிரின்னு சொல்ல முடியாது, ஆனால் இதில் ரிஸ்க் உண்டு. ஷார்ட் டேர்ம்னு பார்க்கும்போது ரிஸ்க் உண்டு. மார்க்கெட் ப்ரைஸஸ் ஃப்ளக்சுவேட் ஆகும்போது ரிஸ்க் இருக்குது, ஆனால் லாங் டேர்மில் ரிஸ்க் மேனேஜபிள். ஃபிசிக்கல் சில்வரை நீங்கள் டச் பண்ணி பார்க்க முடியும், ஆனால் ETF எப்படி தெரியுமா? இப்போ நீங்கள் படம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்க, மூவி தியேட்டருக்கு போய் டிக்கெட் வாங்கி பார்க்குறீங்க. இது ஃபிசிக்கல் சில்வர். இதே படத்தை OTTயில் லாகின் பண்ணி அட் த கம்ஃபர்ட் ஆஃப் யுவர் ஹோம் அந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுதான் ETF. ETF ஒரு மினி மீல் சாப்பிட்ற மாதிரி. உங்களுக்கு பிடிச்ச எல்லா ஐட்டம்ஸும் ஒரே பிளேட்டில் ஹாப்பியாக சாப்பிட்லாம். கோல்டை பார்த்து வாங்குறப்போ 24 கேரட் 22 கேரட்னு பார்த்து வாங்குகிறோம். சில்வர் வாங்குறப்போ எப்படி பார்த்து வாங்கணும்? சில்வரோட பியூரிட்டி லெவல் 999 ஆர் 99.9%. சில்வர் வாங்க போகிறீங்கன்னா இந்த 3 விஷயத்தை கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். நம்பர் 1, 999 or otherwise 99.9% பியூரிட்டி இருக்கான்னு. இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஃபைன்னஸ் ஆஃப் சில்வர். இது ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட். கோல்டு அண்ட் சில்வருக்கு இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் பார்த்து தான் அந்த மெட்டலே பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அடுத்து ஹால்மார்க் அல்லது ASI சர்டிஃபிகேட் இருக்கா. தேர்ட், செல்லர் நேம் மென்ஷன் பண்ணியிருக்கா. இந்த 3 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போது சில்வரோட பியூரிட்டியை செக் பண்ணியாச்சு. யூ ஹவ் கன்ஃபர்ம்ட் இஃப் இட்ஸ் அ பியோர் சில்வர் ஆர் நாட். பேசிக்கலி இது ஒரு பெரிய ராக்கெட் சயின்ஸ் கிடையாதுங்க. 1000 பார்ட்ஸில் 999 பியோர் சில்வர், பாக்கி ஒரு பார்ட் இம்ப்யூரிட்டிஸ். ஸோ இதை பார்த்து தான் நம்ம வாங்குகிறோம். சில்வரோட பியூரிட்டியை செக் பண்ணிட்டீங்க. அடுத்து நீங்கள் பார்க்க வேண்டியது கோல்ட் சில்வர் ரேஷியோ. இன்வெஸ்டர்ஸ் கால் இட் 80-50 ரூல். ஹவு மெனி கிராம்ஸ் ஆஃப் சில்வர் கேன் யூ பை ஃபார் 1 gram ஆஃப் கோல்டு? இதுதான் 80-50 ரூல். இந்த ரேஷியோ 80+ இருந்துச்சுன்னா இட் இஸ் அ சேஃப் ஜோன் ஃபார் யூ டு பை சில்வர். இதே 50 and less than 50 இருந்துச்சுன்னா சில்வர் வாங்காதீங்க. உங்களுக்கு ஒரு ரியல் லைஃப் சினாரியோ கொடுக்குறேன். 2020 சில்வரோட ரேஷியோ ஷாட் அப் டு 125. இட் வாஸ் அ பர்ஃபெக்ட் டைம் டு பை சில்வர்.
நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன், ஃபேமஸ் கோட்டு. நம்மளுக்கு ஒரு விஷயத்தை பண்ணணும் இல்லை அதை அப்ரோச் பண்ணணுன்னா ஒரு ஸ்ட்ரக்சரல் ஃபார்மேட் வேணும். நாங்கள் அதை தான் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு இதை பற்றி ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன், கன்சியூமர் அவேர்னஸை நாங்கள் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். இன் டெப்த் நாலேஜ் வேணும், இதை பற்றி ஒரு கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் வேணும் அப்படின்னா எக்ஸ்பர்டீஸை அணுகுங்க. இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஒரு கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்தால் அல்லது வேறு ஏதாவது ரேண்டம் டாப்பிக்கை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற காமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களை ஒரு ஸ்மார்ட் இன்வெஸ்டராக யோசிக்க வச்சதுன்னா எங்கள் எஃபர்ட்ஸ் உங்களை ரீச் பண்ணுறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பயணங்கள் தொடரட்டும்.